சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ரகசிய டெண்டர் ஆவணங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு. ஸ்டாலின் கையும் களவுமாக பிடிபட்டாரா? அண்ணா சாலையில் இருக்கிற தமிழக மின்சார வாரிய தலைமையகத்தில் டெண்டர்கள், நிலக்கரி கொள்முதல் உள்ளிட்ட மிக முக்கிய ரகசிய ஆவணங்கள் அடங்கிய சுமார் 18 கணினி ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உள் விவரங்கள் நன்கு தெரிந்த நபர்களின் சதித்திட்டமா இந்த திருட்டு? மேலும் முக்கியமாக செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் போன்றோர் மீது இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்களா என்கின்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருது. புதிதாக மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ஆர் நிர்மல்குமார் கடந்த மே 16, 17 தேதிகளில் துறையை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என கடுமையாக எச்சரித்தார். இதில் ஸ்டாலினது குடும்பம் மிகவும் கலக்கமானதாகவும், செந்தில் பாலாஜி என்ன செய்வது என தெரியாமல் திகைத்தார் என சொல்லப்படுகிறது. அவர் ஸ்டாலினை தனியாக சென்று சந்தித்ததாகவும், அப்போது இந்த மின்சாரத்துறை ஊழல்கள் குறித்து, அந்த ஹார்ட் டிஸ்குகள் குறித்து அவர்கள் விவாதம் செய்ததாக ரகசிய விஷயம் தெரிய வந்தது. மேலும் அவர் வந்து சென்ற அதே வார இறுதியில் அலுவலக ஊழியர்கள் நடமாட்டம் குறைவாக இருந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த துணிகர திருட்டு அரங்கேறியிருக்கு. மின் வாரியத்தின் பொருள் மேலாண்மை துறையில் உள்ள நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முக்கிய டிஜிட்டல் தரவுகளே திருடர்களின் முதன்மை இலக்காக இருந்திருக்கு. காகித ஆவணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமானதாக சாஃப்ட் காப்பிகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கு. மே 30ஆம் தேதி பல்வேறு பிரிவு ஊழியர்கள் தங்கள் கணினிகளில் திட்டக்கோப்புகள் காணாமல் போயிருப்பதை உணர்ந்ததை அடுத்து இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. கணினி நெட்வொர்க் நிர்வாகிகள் மூலம் சோதனை செய்யப்பட்ட போது 4, 5, 7 மற்றும் 10ஆம் தளங்களில் உள்ள அலுவலகங்களில் இருந்து ஹார்ட் டிஸ்குகள் தனியாக கழற்றி திருடப்பட்டிருப்பது உறுதியானது. இதுவரை 8 ஹார்ட் டிஸ்குகள் குறித்து மட்டுமே முறையான புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு. பல உயர் அதிகாரிகள் இன்னும் காவல்துறைக்கு செல்ல தயக்கம் காட்டி வருவது சந்தேகத்தை அதிகரிச்சிருக்கு. இருப்பினும் டெண்டர் மற்றும் கொள்முதல் பிரிவை சேர்ந்த 8 அதிகாரிகள் எழுத்துப்பூர்வ புகார்களை அளிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றா, மின் வாரிய தலைமையகத்தின் முக்கிய பிரிவில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலா சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என்பதுதான். இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். அவர்தான் செய்யும் முறைகேடுகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கவே சிசிடிவி கேமராக்கள் அனைத்தையும் செயல்படாமல் ஆஃப் செய்யும்படி கூறியதாக தகவல்கள் தற்போது கசிந்துள்ளன. இடைத்தரகர்களின் நடமாட்டத்தை மறைக்கவே கேமராக்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. லஞ்ச ஒழிப்புத்துறை பலமுறை கேமராக்கள் பொருத்த பரிந்துரை செய்தும் செலவு அதிகம் என கூறி கட்டிடப் பிரிவு அதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டதும் இப்போது அம்பலமாயிருக்கு. சிந்தாதாரிப்பேட்டை போலீசார் பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 305 கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. திருவல்லிக்கேணி துணை ஆணையர் டி ஜெயச்சந்திரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமடைஞ்சிருக்கு. மின் வாரிய லஞ்ச ஒழிப்பு பிரிவு ஏடிஜிபி ஆயுஷ்மணி திவாரி தலைமையிலான குழுவும் இணைந்து செயல்பட்டு வராங்க. இந்த திருட்டு டான்ஜென்கோவில் நடைபெறும் டெண்டர் முறைகேடு விவகாரங்களுக்கு மத்தியில் நடந்திருக்கு. உருமாற்றிகள் கொள்முதலில் கிட்டத்தட்ட 297 கோடி ரூபாய் ஊழல் வழக்க சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிலையில் அதற்கு செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தாங்க. அதற்கு விஜய் இன்னும் பதிலளிக்காமல் இருந்து வரும் நிலையில் இப்படி ஒரு திருட்டு அரங்கேறி இருப்பது பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு. மேலும் 2021-23 காலகட்ட டெண்டர்கள் தொடர்பான பண பரிவர்த்தனைகளை அமலாக்கத்துறையும் விசாரிச்சுட்டு வராங்க. இந்த முக்கிய ஆதாரங்களை அழிக்கும் நோக்கத்துடன் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மேலும் செந்தில் பாலாஜி
அமலாக்கத்துறை எப்பொழுது கடிதம் எழுதினார்களோ அப்பொழுதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை தனியாக சந்தித்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், மேலும் அமலாக்கத்துறை என்னை அவங்களது வளையத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள், எப்போது வேண்டுமானாலும் என்னை கைது செய்யலாம், நீங்கள் தான் இந்த விஷயத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என கூறியிருக்கிறாராம். மேலும் ஸ்டாலின் அவர்களோ, நான் கொளத்தூரிலே தோற்றுவிட்டேன், அதற்கு காரணம் நீங்கள்தான், தொடர்ந்து நீங்கள் செய்த அசம்பாவிதம்தான் திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணம், நீங்கள் மட்டும் கோவையில் நின்று ஜெயித்து விட்டீங்க, பணத்தை வைத்து வாரி இறைச்சிட்டீங்க, ஆனால் எனக்கு மட்டும் உளவுத்துறை ரிப்போர்ட்டை மாற்றி சொல்லியிருக்கீங்க, அனைத்து ஆவணங்களையும் மறைச்சிருக்கீங்க, அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்களாக தான் உங்களை பாதுகாத்துக்கணும் என ஸ்டாலின் கூறினாராம். அதன் பிரகாரமே எப்படியாவது இந்த முறைகேடிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஆட்களை வைத்து, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத போது இந்த ஆவணங்களை 18 ஹார்ட் டிஸ்குகளை திருடியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் மின்மாற்றிகள் மாற்றப்பட்ட போது அதற்காக எவ்வளவு கோடிகள் ஊழல் நடந்தது, எவ்வளவு பேருக்கு டெண்டர் விட்டார்கள், எவ்வளவு பணங்களை விரயப்படுத்தினார்கள் என்கின்ற ஆவணம் அனைத்தையும் சேகரித்து வைத்திருந்தாங்களாம். அதை அனைத்தும் தான் செந்தில் பாலாஜி தற்போது அழிக்க முற்பட்டதாகவும் இதில் ஸ்டாலினும் உடந்தை என்கின்ற விஷயமும் தற்போது வெளிவந்திருக்கிறது. மேலும் இதை விசாரணை நடத்தி உண்மை மட்டும் வெளியே வந்தால் கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு 15 ஆண்டு கால சிறை ஏற்கும் என்றும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. விஜய் தற்போது வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன் என பகிரங்கமாக சொன்னார். மேலும் நிதி துறையிலே பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடியை ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் கடன் வாங்கியிருந்தார்கள். அதற்கான ஆவணங்களை இன்று வரை சமர்ப்பிக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மேலும் இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு சம்பவம் தமிழ்நாடு மின்வாரியத்தில் நிலவும் நிர்வாக குளறுபடிகள் மற்றும் பாதுகாப்பு பலவீனங்களை மீண்டும் அம்பலப்படுத்தியிருக்கு. மின்சாரத்துறையில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வராங்க. விசாரணை முடிவுகள் மீது பொதுமக்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்தி வராங்க. மேலும் தற்போது சென்னையில் நடைபெற்று வரும் மாபெரும் மின்வெட்டுக்கு தாவேக அரசுதான் காரணம் என திமுகவால் சித்தரிக்கப்படுவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதற்கு மின்சாரத்துறை அமைச்சரோ இதற்கு காரணம் ஹார்ட் டிஸ்க் திருட்டோ இல்லை எங்கள் மீது சுமத்தப்படும் பழியோ கிடையாது, டெண்டர்கள் முறைகேடாக விடப்பட்டது, மேலும் காற்றாலையில் தற்போது மின் உருவாக்கம் குறைந்துவிட்டது, இது அனைத்தும் தான் காரணம். திமுக அரசு செய்த ஊழலின் பெயரால் தான் தற்போது மின்சார பாதிப்பு ஏற்படுகிறது. அது அனைத்தும் இன்னும் 1 மாதத்திற்குள் சரி செய்யப்படும். இனி தமிழ்நாட்டுக்கு தடையில்லாத மின்சாரம் கிடைக்கும். மேலும் திமுகவில் யார் ஊழல் செய்து இந்த ஹார்ட் டிஸ்கை திருடியிருந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும்.